சாப்பிட்றியப்பா? ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது ரத்த டெஸ்ட்டு, நீர் டெஸ்ட்லாம். ஆனால் இன்னும் ரிப்போர்ட் வரல. வெயிட் பண்ணி உடம்பு நல்ல பெட்டு வசதிலாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன, நம்ம வீடு மாதிரி இருக்காது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றுங்க, சாப்பாடு கீப்பாடெல்லாம் வந்து இங்கேயே ஆஸ்பத்திரியிலே விட்டுருவாங்க. பெட்டு வாடகையெல்லாம் கிடையாது. வேலம்மாளில் வந்து நல்லா வந்து பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அதை விட இது பெஸ்ட்டுன்னுவேன். ஏன்னா பாத்ரூம்லாம் நல்லா இருக்கும். இது பெட்டுகளை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை மாற்றுவாங்க. நைட்டு ஒரு தடவை மாற்றுவாங்க, காலையில் விடிஞ்சது ஒன்றா ஒரு தடவை மாற்றுவாங்க. 2 தடவை மாற்றுவாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். பெட்டுக்கு வாடகை கிடையாது. மற்றபடி ஸ்கேனு, முக்கியமான ஸ்கேனு இதுகளுக்கெல்லாம் காசு. மாத்திரை மருந்துக்கெலாம் காசு கிடையாது. பரவாயில்லைங்க. வேலம்மாள் வந்து வேலம்மாள் வச்சு நிறைய ஏழை மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு தோதாங்க. ஆமாம். சாப்பாடு செலவாகுங்க. சாப்பாடு நம்ம இங்கேயே தான் வாங்கி சாப்பிட்டு வரணும், எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆனால் எங்கள் வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. வேலம்மாளுக்கு முன்னே தான் இருக்குது. நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கிட்டே வச்சு சாப்பிட்டு, வெளியில் வீட்டிலே வச்சு சாப்பிட்டு அப்படியே ஓடியாந்துருவேன். என் மயனுக்கு மட்டும் அவள் கொடுக்குற சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பாடெல்லாம் காலையில் இட்லி, நைட்டுக்கு சாயந்தரம் நைட்டுக்கு இட்லி, நடுவில் மத்தியானத்துக்கு சாப்பாடு, முட்டை எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஈவினிங் பால் கொடுத்துட்றாங்க. நல்ல வசதிங்க. எளிய மக்கள் ரொம்ப ஊரில் தள்ளி இருந்தேன்னா முக்கியமாக கர்ப்பப்பைக்கெலாம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கள் மச்சான் முன்னாடிக்கெலாம் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க ப்ராப்ளம். ஆனால் வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லை. சாப்பாடு செலவு தான். வேறு எந்த மெடிக்கல் செலவு, ஸ்கேனுக்கு எதுவுமே செலவு இல்லையா. அது மாதிரி நல்லா பார்ப்பாங்க. அது மாதிரி டெலிவரி ஃப்ரீ தான் இங்கே. அதனால் நிறைய இருக்குது. வேலம்மாள் ஆஸ்பத்திரி வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஆஸ்பத்திரி தான். ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 3 மணிக்கு மேலே ஆகும். ரிப்போர்ட்டு இன்னும் வந்தவாடு இல்லை. எப்போ வரும்னு வரல. இன்றைக்கி வந்துருந்தாங்க. இன்றைக்கி வந்துடும். சாயந்தரம் வந்து டாக்டர் வந்து எதனால் காய்ச்சல்னு சொல்லிடுவாண்டாங்க. இன்னும் ஒன்றையும் காணும். ரத்த டெஸ்ட்டு கொடுத்தோம், யூரின் டெஸ்ட்டு கொடுத்தோம், எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தோம். இன்னும் ஒரு ரிப்போர்ட்டையும் காணும். இந்த இதுக்கு எடுத்தது ஸ்கேன் எடுத்து வந்துச்சப்பா, அதுவும் இன்னும் வரல. எக்ஸ்ரே எடுத்தது வரல. அந்த மாதிரி முக்கியமான ஸ்கேனுகளுக்கு தான் காசு வாங்குறாங்க. நல்லா பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் நல்லா பாருங்கள். பெட்டு நல்லா இருக்கும். நீட்டாக இருக்கும். எல்லாமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக பாத்ரூம் அங்கே பெரிய ஆஸ்பத்திரிலாம் பாத்ரூம் போக முடியாது. ஆத்தாடி மக்கச்சனங்க அப்படி ஒரு இது. இங்கே வந்து 2 நேரம் 3 நேரம் தொடச்ச மணிக்கு இருக்காங்க. நல்லா தொடச்சி ஈரமே இருக்காங்க. பாத்ரூமில் ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சி விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா கவனிக்கிறாங்க. மாத்திரை மருந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க. மாத்திரை மருந்துலாம் தனியாக கொடுத்துட்றாங்க. போய் வாங்கிட்டு வரலாம். எட்டமாக தூரமாக இருக்க மக்கள் கூட தெரிஞ்சுக்கோங்க. பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றும் கூடாது. இங்கே வேலம்மாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு கிடையாது. சாப்பாடு செலவு இருக்கும். ஒரு சின்ன ஸ்கேனு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து காசு. மற்றபடி காசு கிடையாமல் ஃப்ரீயாகவும் பார்க்குறாங்க. நல்லபடியாக வந்து ஏன் தள்ளி இருந்தேன்னா வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காது. அதை தான் சொல்கிறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். கை கால் சுகத்தோட எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இருந்தாலும் நம்மளை மீறி காய்ச்ச மாட்டேன்னு வந்துடுதுல. அப்படி வந்துட்டா சொல்கிறேன். பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது, நிறைய பணம் செலவழிமோ அப்படிலாம் யோசிக்கிறேன். கட்டடமே பெரிய கட்டடம். ஆனால் மனுஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். வேறு ஒன்று கேட்குதா? நான் பேசுகிறது ஒரே இறைச்சலாக இருக்குது. அதனால் கேட்காது. கட்டடம் தான் பெரிய கட்டடம். பார்க்குறதுக்கு பிரமிப்பான கட்டடங்கள் கட்டிருக்காங்க. காசு பணம்லாம் ரொம்ப செலவாகாது. ஆமாம், அதைத்தான் சொல்ல வரேன்.